விக்ரம் வந்தவொடனே பார்த்தா கூல் சுரேஷ் குழிக்குள்ள ஒழிஞ்சிருக்கிறாரு டைனிங் டேபிளாண்ட. உடனே அவரை மணி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மணியும் தினேஷ் வந்து சொல்லினே இருந்தாரு, இருக்கிறாருப்பா இங்கே எங்கேயோ தான் இருக்கிறாரு ஒரு வேலை அதுக்குள்ளே இருப்பாருன்ட்டு ஒரே பிடிச்சி எல்லா லேடிஸையும் பிடிச்சி தூக்கி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி பயங்கரமான ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாரு கூல் சுரேஷ். எப்படி ஒழிஞ்சிருக்கிறாரு பாருங்க, அந்த இதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஒழிஞ்சிருந்து ஏதோ சாப்பிடலாம் செய்திருந்தாரு. உடனே மணி பார்த்தோன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி போய் பிடிச்சி இது பண்ணி இவர் வந்து இந்த கூல் சுரேஷ் வந்து இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கிறதுனால இவர் வந்து மாயாவை பிடிச்சி ரொம்ப தூக்கி சுற்றினார். ஒரு வேளை மாயா ஜெயிப்பான்ற அந்த ஒரு நியூஸ் இருக்கிறதுனாலையோ இல்லை அர்ச்சனா வந்து 3 தடவை இப்படி ரவுண்ட் அடிச்சாரு கை பிடிச்சி, அது வந்து ஒரு ஈவனாக இருக்கட்டும்ன்றதுக்காக பண்ணியிருப்பாரு. ஆனாலும் அந்த மாயாவை பண்ணது வந்து இது பாருங்க, அர்ச்சனா வந்து பிடிச்சி கையை இப்படி சுற்றுறாரு. இந்த மேட்ரு எதுக்காங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டை கொடுக்கணும். இப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு அதாவது ஒரு சில விஷயங்கள் இவங்க பண்ணும்போது அதை பார்த்து ஒரு வேளை நம்மளுடைய இது ஃபீட்பேக் வெளியில் பேடாக இருக்குதோ, நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விஷ்ணுடைய ஃப்ரெண்டு கூல் சுரேஷே வந்து விஷ்ணு அவ்வளோ வந்து இது பண்ணாத போது மதிக்கல அப்படின்னும் போது அவருக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான், அது வந்து கொஞ்சம் அவங்கள டவுன் பண்ணுற மாதிரி. ஆனால் டவுன் பண்ணிட்டு அப்புறம் ஓகே பண்ணுவாங்க. இது ஓகே தான். ஆனால் வந்து மாயாவை எதுக்காக அவர் கட்டி பிடிச்சி அவ்வளோ ஒரு சுத்தினாருன்னு தெரியல. ஒரு வேளை மாயா ஜெயிக்க போகிறான்ற ஒரு இது இருக்குதா, மாயா ஜெயிச்சாலே இந்த ஷோ காரி தூக்குவாங்க ஆளுங்க, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். நேற்று எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து வினுஷா வந்தாங்க. வினுஷா வந்து இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அர்ச்சனா வந்து ரொம்ப கலாச்சி தந்தாங்க. அதே மாதிரி விஷ்ணு கொஞ்சம் பவர் கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து கூல் சுரேஷ் வந்து இன்றைக்கி வந்து அவர் என்ன பண்ணுறாருன்றது இன்றைக்கி பார்க்கலாம். வினுஷா வந்தாங்க. வினுஷா இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு, இவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு, வேறு லெவலில் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. வந்து சூப்பராக லாஸ்ட் வீக்கில் வந்து இருக்கிறவங்களெல்லாம் ஆப்போசிட் போயிட்டாங்க. நிக்சன் மேட்டரை எடுத்து அர்ச்சனாவை போட்டு தாளிச்சு எடுத்துட்டாங்க. ஆனால் அர்ச்சனா பண்ணது ரொம்ப அசிங்கமான வேலை. விஷ்ணு கிட்ட வந்து கேம் சூப்பராக இருந்தது, என்ன கேம் பார்த்தியாடா அப்படின்னு கேட்டான். விஷ்ணு சூப்பராக இருந்தது கேம், அந்த முயல் டாஸ்க் வேறு லெவலில் இருந்தது அப்படின்னாங்க. கேம்லாம் பார்த்தியாடா? ஏய் அந்த முயல் டாஸ்க் சூப்பர்யோ. அட செம்ம ஸ்ட்ராட்டஜி. ஆனா நீ ஸ்ட்ராட்டஜி சொன்னது நான் அவங்க பேசல. ஆனா நீ கோட் விட்டல. மாப்ள இது நல்லா இருக்கு மாப்ள. இது அவ சொன்னதா இல்ல இது மாப்ள வந்து ஃபோன் பண்ணானா பேசனானா பேசனா ஷோல பேசிக்கலாம். ஒரு 70 கேமரா முன்னாடி வச்சு பேசனாலும் அதே 70 கேமரா முன்னாடி வச்சு பேசுறோம். ஒண்ணு இல்ல நிக்சன் விஷயத்துல நீ வந்து என் பேரை யூஸ் பண்ணி அவங்க கிட்ட பேசுனீங்க. காஸ்மா டிவில போட்டப்பே எனக்கு தெரியும் அது அப்படி சொல்லி சொன்னோனே அர்ச்சனா வந்து எனக்காக பேசுவாங்க போல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அப்படியே விட்டு அதெல்லாம் மக்கள் பாத்துப்பாங்க, மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்ப என் பேரை யூஸ் பண்ணி நீங்க அந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி நீங்க வந்து நிக்சன் வந்து டார்கெட் பண்ணீங்க. நானே ஒத்துக்கிட்டேன். ஆமாண்டா நான் உன்னை ப்ரோவோக் பண்ணன்ற விஷயத்தை நானுமே ஒத்துக்கிட்டேன். நீங்க அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி இது பண்ணீங்க. யூஸ் பண்ணது என் பேரை. என்னன்னா அவன் ரொம்ப பயந்து வந்து he was literally shaking. பிளாஸ்மால அந்த விஷயம் வந்த உடனே அவன் உதற ஆரம்பிச்சு, ஐயோ அக்கா அவ்வளவுதான் அக்கா இது முடிஞ்சாக்கா அப்படினும் போது நம்ம அவன்கிட்ட போய் எதுவும் தெரியல எனக்கு. மேபி நீங்க 1 hourல பாத்துப்பீங்களா இருக்கும். 24 கூட அந்த மாதிரி இல்ல. கேமரா முன்னாடி போய் நீ அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணு. அவன்கிட்ட உங்கள்ட்ட அப்பாலஜைஸ் பண்ண சொன்னதே நான் தான். மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. மக்கள் எப்படி மறப்பாங்க? because he was shaking. அந்த டைம்ல நம்ம இன்னும் பயமுறுத்தோம். அவன் முன்னாடி நாள் என்ன அந்த மாதிரி ரொம்ப ப்ரோவோக் பண்ணிட்டு ரொம்ப பேசினா அடுத்த நாள் அவன் பேசணும்னா டக்குனு இன்னும் உங்க விஷயத்தை நான் எடுக்கல, விஷ்ணு எடுத்தாரு. விஷ்ணு எடுத்தப்போ நான் ஆமா அந்த விஷ்ணு டுக்கியோ நேம் ஐ ஜஸ்ட் ஆமா அப்படிதான் பேசினா. ஆனா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ப கூட விட்டுருக்கலாம். நீங்க அவனை இன்னும் வந்து நோண்டி அதான் ப்ரோ அதுக்கு தான் நான் வீக்கெண்ட் சோ இட்ஸ் ஓவர்னு நீங்க சொல்லிட்டீங்க. நான் தான் விக்டிமா இருக்கேன். புரியுது. I'm really sorry if that hurt you. நான் உங்களை ஹர்ட் பண்ணுன்ற நீங்க தப்பு தெரிஞ்சா அவங்க கிட்ட அந்த கொந்தளிப்ப வந்து நீங்க இங்க காட்டினா இன்னும் சந்தோஷமா இருக்கும். நீங்க அந்த கொந்தளிப்ப அப்புறமா காட்டுனீங்கல, அவ்வளவு பெருசா காட்டுனீங்கல. இந்த விஷயத்தை அர்ச்சனா அப்பே பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணல? ஓகே சந்தோஷமா தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இத்தனை வாரம் கழிச்சு யாராவது ஒருத்தங்க அந்த டாபிக் எடுத்து பேசுறாங்களேன்றப்ப விஷ்ணு பேசுறப்ப எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருப்பி இந்த டாபிக் எடுத்து நீங்க பேசணும். அந்த டைம் எனக்கு தோணுச்சு, அதை நான் பண்ணேன் and I'm regretting it. I'm really sorry. அது உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா உங்களை ஹர்ட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் கிடையாது. அந்த டைம்ல அது எனக்கு அவனுக்கு honestly speaking அந்த டைம்ல அவனுக்கு எதிரா பேசிட்டு என்கிட்ட அது ஒன்னு இருந்தது. அவ்வளவுதான். அத சொன்னா அவனுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். நேத்து என்ன கோவப்படுத்தினால இன்னைக்கு நான் அவனை கோவப்படுத்துறேன் பாரு அப்படின்னு நான் ஒரு சின்ன பிள்ளைத்தனமா நான் பண்றேன். அத அனுபவிக்கணுங்க. நீங்க அவனை வந்து சமாதானப்படுத்தணும் ஏன் நீங்க நினைக்கிறீங்க? நான் பயந்துட்டான். சின்ன பையன், ஏஜ்ல ரொம்ப கம்மி, அவனுக்கு மெச்சூரிட்டியும் இல்ல. அவனுக்கு ஒரு வயசு தான். இப்போ வந்து அர்ச்சனா சொல்றது என்னன்னா அவன் வந்து சின்ன பையன், அதனால் அவனை வந்து பயமுறுத்திடக்கூடாது அப்படின்ட்டு நான் இது பண்ணேன் அப்படின்னு உடனே வினுஷா சொல்கிறாங்க. எனக்கு அவனுக்கு 1 வயசு தாங்க வித்தியாசம். அன்னைக்கு அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, வினுஷா வந்து எனக்கு ரொம்ப தெரியும், வெளியிலே தெரிஞ்ச பொண்ணு, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ஆளுன்றதை கடைசி வாரத்தில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அர்ச்சனாவுடைய ஓட்டுகள் மிகவும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டினாங்க. அதில் விசித்ரா சண்டை போடுறது, பிரதீப் சண்டை போடுறது. பிரதீப் வீடியோவை காட்டுவாங்கன்னு நான் நினைக்கல. பிரதீப் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பிரதீப் வந்து வருவார் பொழுது லாஸ்ட் வீக்கில். இன்றைக்கி ஒரு நாளைக்கு வருவார்னு நினைக்கிறேன். என்ன வேணா பண்ணிக்கங்க. நம்ம ஜெயிலுக்கு போக முடியாது. ஜெயிலுக்கு போக முடியாதுங்க. வீட்டுக்கு சாப்பாடு கேட்டாங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஏன் உரிமை? என் வீட்டோட உரிமை அது. அப்ப யார் வேணா ஜம்ப் பண்ணி பிக் பாஸ் ஹவுஸ் போலாம். ஆக்ஷன் ஆக்ஷன் பேசல் கூபே. அரே சோடத்தி மறற. சவுண்ட் அப் கர. கமிங் இன் மை ஃபைட். ஆக்சுவலி கதாநாயகன் நீல போல் இருக்கேன். கதாநாயகி ஆக்ஷன் மூவி ஆக்சுவலா தெரிஞ்சே பண்ணிருக்காங்க. நேச்சுரல் கிட்ட வாண்டட் ட்ரெய்லர்லாம் நடுவுல போட்டுருந்தாங்கன்னா ஒரு வாரத்துல டோட்டலா ஃபுல்லா எல்லாம் டார்டரா எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. தெளிவா பாத்துட்டேன். இதெல்லாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. பட் இது வந்து இதுதான் வாண்டடுங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து நோ ப்ரோ இருந்தாங்கல்ல, தெரிஞ்சு நான் போகாம அப்படின்னு இப்படிதான் கூப்பிடாதுன்னு சொன்னேன். நான் அவங்களை எப்படி கூப்பிடல, கூப்பிட்டவங்கள போய்
விஷ்ணு 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 அப்படின்ட்டு ஏதோ கலாய்கிறா அர்ச்சனா விஷ்ணு இப்போ வந்து இந்த மாதிரி கூப்பிடாங்க சொல்லியிருக்கேன் அப்படின் போது நான் உங்களை அப்படி கூப்பிட்டேன் போய் கேளுங்க அப்படின்றாங்க அர்ச்சனா. நான் வந்து அதை உடனே தினேஷ் வந்து பிடிச்சிக்கிறாரு. தினேஷ் பிடிச்சி இந்த மாதிரி இது பண்ணாத நீ வந்து இதில் இருந்துக்கோ லிமிட்டில் இருந்துக்கோ அது இதுன்றாரு. உடனே வந்து அர்ச்சனாவில் தாங்க முடியல. அர்ச்சனா வந்து யூஷுவல் டெக்டிக் உள்ளே போய் அழுகுறாங்க. அதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து யூ ஆர் ஸோ ஸ்டூபிட்ன்ற மாதிரி அப்படி தலை இப்படி கையெல்லாம் வச்சு ஆக்ஷன்லாம் காமிச்சு அது இது பண்ணி அவர் வந்து ஒரு ஸ்டாம்ப் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அவர் வந்து சூப்பராக ஸ்டாம்ப் பண்ணி அவங்கள வந்து அழுவ அனுப்பிச்சிடுறாரு. சொல்ல நீ உங்ககிட்ட வந்தா நானே உங்கள்கிட்ட வரல. நீங்க விஜய் ப்ரோ வந்து எந்திரிச்சு விஷ்ணு 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 நான் சார் கூப்பிடுறதுன்னு கமல் சார் ஒரு மார்னிங் டாஸ்க்ல விஷ்ணு தப்புன்னு தொட்டாச்சு நீங்க போட்டு அன்னைக்கு பூரா அழுக. அவர் பேசணும். ஏன் நீங்க நடுவுல வரீங்க எனக்கு புரியவே இல்ல ப்ரோ. நாட் யுவர் பேட்டில் ப்ரோ. நீ ஒரு ஃபார்முலா ஒன்னு சொல்றல, யாரை கூப்பிட்டாங்களோ அவங்கள போய் கேளுங்கங்கறல, அது உனக்கு அப்ளை ஆகும். புரியவே இல்ல. ஒரு ஃபார்முலா செட் பண்ற, அந்த ஃபார்முலா உனக்கும் பொருந்தும். நான் அவுட் தான பேசிட்டு இருக்கேன். நீ மத்தவங்கள கூப்பிடுறதுக்கு ஒரு டேர்ம் ஒன்னு ஃபிக்ஸ் பண்றல, அது உனக்கும் பொருந்தும். உங்ககிட்ட வந்தானா நீ என்ன சொல்றீங்க? நீ போ, எனக்கு புரியல. அது வேற விஷயம். புரியலையா? உனக்கு புரியலையா? சரி, ஒரு விஷயம் சொல்ற அப்படினா நீ வந்து உனக்கும் புரியுதா? இதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்றேன். என்ன 2 நாள் 3 நாள் எதுவா இருந்தாலும் எனக்கு என்ன என்னாச்சு? just 3 days I'll just go out and live my life. நீ people alone வந்து வேற விஷ்ணு 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 அப்படி நான் சொன்னேன். விளையாடுதனமா இருக்க முடியல. என்ன மார்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்னு சொல்லி ஹர்ட் பண்ணி ப்ரோ. அவன் வந்து பூர்ணிமாவுக்கு பண்ணலாம் வந்து அதெல்லாம் கொடுமை. பார்த்தா அது எப்படி தெரியுமா மாத்திட்டான்? ஓ அவங்க என்ன லவ் பண்ணாங்க நினைக்கிறேன், நாங்கள லவ்லாம் பண்ணல அப்படின்னு. உன்னை யார் லவ் பண்ணது? நீ யாரு? பெரிய இவனை கத்தி விட்டேன். இவன் தான் ஒரு ஆளு. நீ எல்லாம் என்ன செஞ்சு விட்டேன். இவன்ட்ட டிக்கெட் ஃபினாலே இல்லைனா லாஸ்ட் வீக்கே காமிப்போம். டிக்கெட் ஃபினாலே எவ்வளோ கேட்பதான் வாங்க. அக்ஷயா பிடிச்சி உட்கார வச்சுன்னு மாயா வந்து ஒரே மண்டே கழுவினுங்கிற. ஏன் தான் இப்போ இதெல்லாம் பண்ணுகிறான்னு தெரியல. டிக்கெட் ஃபினாலே இல்லைனா இந்த விஷ்ணு வந்து எப்படி வந்திருப்பான் தெரியுமா? அவன் எப்போ போயிருப்பான் தெரியுமா? அவன் எவ்வளோ கேவலமாக ஜெயிச்சான் தெரியுமா? இதுவான்னு பேசின்னு வந்து பூர்ணிமாவுக்கு பண்ண துரோகம், பெரிய துரோகம் வந்து நான் அவங்கள லவ் எல்லாம் பண்ணல அப்படின்ட்டான் அப்படின்ற மாதிரி பேசினுக்கிறாங்க. யார் உங்களை லவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண சொன்னது? அவன் உன் பின்னாடி வருவான்னு வச்சிங்களா? பார்த்தேன் ஒரே ஒரு வார்த்தை அப்ப சொல்றேன். அவங்க வேணும் இது அது அது ஏற்றி விட்டு வெளில போய் பாக்குறேன். நம்ம புரிஞ்சுக்கிறது வேற மாதிரி இருக்கு. அவங்க பாக்குறது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு. ஸ்கூல்ல வந்தானா ஜாலி அவங்க எல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு ப்ரோமோல பார்த்தீங்கன்னா விக்ரம கட்டுறாங்க. விக்ரம் வந்து லூஸ் மாதிரி வளர்ந்துக்கிறான். திரும்பி அவன் அறிவே இல்லாமல் போய் அந்த மாயாவும் அந்த அக்ஷயா அந்த கேங்கில் போய் உட்காந்துக்கிறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு இன்னைக்குன்றது. அவர் வந்து விஷ்ணு கிட்ட வந்து நல்லா பேசினாரா, மணி கிட்ட வந்து நல்லா பேசினாருன்றது லேட்டர் இந்த டே தான் தெரியும்.